இருக்கிறாரா இல்ல சிஷ்யர் குருவை தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல குரு சிஷ்ய பந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் ஒருத்தரால இந்த குருவை அடைய முடியுமா? ரோட்ல நான் போய் நகரேன், குரே வடங்குரே அப்படின்றான், சீடன் ஆயிட முடியுமா? சொல்லு, அவன் குருவேன்ட்டானே, சீடன் ஆயிட முடியுமா? நான் சொல்றேன் சிஷ்யா வணக்கம் சிஷ்யா அப்படின்றான், அவன் சிஷ்யன் ஆகிட முடியுமா? இது வாய் வார்த்தையால் ஆவறது இல்லை, நிஜத்தில் ஆகணும். சீடன் அவன் குருவாகும், குருவும் நிஜ குருவா இருக்கணும், சீடனும் நிஜ சீடனா இருக்கணும். நான் சொல்லி கொடுக்கறதுல மாறுபடாதவன் தான் சீடன் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்தாரு. ஆனா யாராலையாவது அவர் வெளிப்பட்டாரா? வெளிப்படலை. ஆனா அவர் சொல்றாரு, தடிக்கு உண்டா தெரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு சீடன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அந்த ஒரு சீடன் தான் விவேகானந்தர். அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தருக்கு அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்ன்ற பேரு, அவருக்கு நரேந்திரன் தான் பேரு. அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் கிடைச்ச பிறகு ராமகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரிஞ்சார். அதுக்கு முன்ன கல்கட்டாக்கே தெரியாது. அப்போ இந்த சீடனால அந்த குரு வெளிப்பட்டாரு, அந்த குருவால இந்த சீடன் உலகமெல்லாம் போனான். இதுதான் உண்மையான குரு சீடம் பந்தம். சும்மா நீங்க உட்காந்து 4 கேள்வி கேட்டு நான் அவர் சிஷ்யங்கன்னு போய் வெளியே சொன்ன சீடன் ஆக முடியாது. நான் சொன்னதுல இருந்து மாறாம இருந்தால்தான் நீ சீடன், நான் சொன்னதெல்லாம் செய்தால்தான் சீடன், நீ என்னை வெளிப்படுத்தினால்தான் சீடன், இல்லைன்னா சீடன் சொல்லிக்க முடியாது. எல்லா சிவன் கோயிலையும்